வெல்கம் பேக் டு our யூடியூப் சேனல் டீயும் இடியாப்பமும். ஸோ நம்ம லைஃப்ல வந்து நிறைய பீப்புள் இருப்பாங்க. சில பேர் இன்னும் இருந்துட்டே இருப்பாங்க, சில பேர் வந்து போயிருப்பாங்க. பட் கான்ஸ்டன்டா நமக்குள்ள அவங்க சொன்ன சில வார்த்தைகள் வந்து நமக்குள்ள ஸ்டே ஆயிட்டே இருக்கும். எஸ், ஆமா. ஸோ வந்து மச்சான் ஆரம்பிப்பாங்க. அது என்ன மச்சான்? இன்னைக்கு டாபிக் வந்து சில மனிதர்கள் சில வார்த்தைகள். அதேதான். ஆமா, சில மனிதர்கள் சில வார்த்தைகள். ஆமா. சோ ஃபீச்சரிங்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம போகக்கூடிய அந்த ஒரு சேயிங் வந்து ஆக்சுவலி இது வந்து ஒரு கோட் தான், ரொம்ப கிளீஷேயான ஒரு கோட் தான். இட்ஸ் நெவர் டூ லேட். அது வந்து நமக்கு பொருந்தும். இப்ப நாங்க வந்து 6 வருஷத்துக்கு முன்னாடி பேசின ஒரு விஷயத்த வந்து இப்ப பண்றோம். இட்ஸ் ஆல்வேஸ் நெவர் டூ லேட்ங்கிறது வந்து எனக்கு எப்பவுமே இருந்துட்டே இருக்கும். நீங்க கெரியரே ஸ்டார்ட் பண்ணல, இல்ல நீங்க படிச்சுட்டு இருக்கீங்க, உங்களுக்கு ஏதோ ஒரு ஸ்கில் கத்துக்கணும்னு ஆசையா இருக்கு, 30 வயசு ஆயிடுச்சு பரதநாட்டியம் கத்துக்கணும்னாலுமே ப்ளீஸ் பண்ணுங்க. பிகாஸ் இது பண்ண இதுதான் ஏஜ்ன்ற இது கிடையவே கிடையாது. இட்ஸ் நெவர் டூ லேட். அடுத்து வந்து இந்த சிசிஃபஸ் ஸ்டோரி டி. சிசிஃபஸ்ன்றவன் வந்துட்டு அது வந்து என்ன தெரியுமா, இந்த அது என்ன மச்சா சொல்லுவாங்க, இந்த கிரீக் மித்தாலஜி எல்லாம் இருக்கு, அதுல வந்து ஒண்ணு வந்து ரித்தேஷ் சொன்னான் இந்த கதை எனக்கு. ஒரு நாள் வந்து ரொம்ப டிப்ரெஸ்டா நான் வந்து உட்காந்துட்டு என்னடா இது வாழ்க்கை, இல்ல எதையுமே பேலன்ஸ் பண்ண முடியல அப்படின்னு அப்போ எனக்கு இந்த ஸ்டோரி சொன்னான். என்னன்னா, ஏன் பிரியா நீ சோகமா இருக்கிறால மட்டும் ஏதாவது மாறிட போகுதா அப்படின்னா, இந்த சிசிஃபஸ்ங்கிற அவன் என்ன பண்ணுவான்னா, அவனுக்கு ஒரு சாபம் கொடுத்துருவாங்க கடவுள். இவனுக்கு என்ன சாபம்னா, ஒரு மலை இருக்கும், ஒரு பாறை இருக்கும், இந்த பாறையை அவன் மலை மேல கொண்டு போகணும், மலையில இருந்து உருட்டி விடணும். இதை வந்து அவன் லைஃப் ஃபுல்லா பண்ணணும். அப்போ ஒரு ஆனா அந்த வழியில அந்த போறவர் வந்துட்டு இவன் சிரிச்சுட்டே அதை பண்ணிட்டு இருந்திருக்கான். அப்ப அவர் கேட்டிருக்காரு, ஏன்டா உனக்கு கொடுத்துருக்கதே சாபம், நீ ஏன்டா அதை சிரிச்சுட்டே பண்றேன்னு கேட்டதுக்கு அவன் சொன்னானா, எப்படி நான் வாழ்க்கை போறேன் இதுதான் பண்ண போறேன், எனக்கு தெரியும், அதையே நான் சோகமா பண்ணணும், நான் சந்தோஷமா பண்ணிட்டு போறேனே அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து எனக்கு எப்பெல்லாம் நான் சோகமா இருக்கணும், எனக்கு ஃபர்ஸ்ட் வர விஷயம் இதுதான். எப்படியும் அதை வாட் இஸ் டன் இஸ் டன். ஏன் வந்து சோகமா இருக்கணும், ஏன் அதை நினைச்சு வந்து டிப்ரெஸ் ஆகி மென்டல் ஹெல்த் ஸ்பாயில் பண்ணிட்டு அதுக்குன்னு சிரிக்கணும்னு சொல்லல, பட் இட் ஹேப்பன்ட், அவ்வளவுதான். அதை அக்செப்ட் பண்ணிட்டு மூவ் ஆன் ஆயிடணும் அப்படின்றது வந்து எனக்கு இது நம்ம ஒர்க்குக்கெல்லாம் பொருந்தும். எக்ஸாக்ட்லி. நம்ம டெய்லி அந்த ருட்டீன்ல போறப்போ கஷ்டம் தான். பட் ஆமா, ஓகே, சிரிச்சுட்டே பண்ணலாம். சிரிச்சுட்டே பண்ணலாம். என்னடா இப்போ மேனேஜர் திட்டுவாயிட்டு வந்து சிரிச்சுட்டே வரும்போதே வேலையை பண்ணுவோம். அண்ட் அடுத்தது வந்துட்டு ஸ்கூல் படிக்கும்போது பானு மிஸ்னு ஒரு மிஸ். அவங்க வந்து எப்பவுமே எப்படி நடப்பாங்கன்னா, கை ரெண்டையும் பின்னாடி கட்டிட்டு, செஸ்ட் நிமித்திட்டு, தலையும் நிமிர்ந்திருக்கும். அவங்க நடக்கும்போதுதான் இவங்களோட பொசிஷனே இதுதான். அவங்க நார்மலா நடந்து நான் பார்த்ததே கிடையாது. அவங்க எங்களுக்கு சொல்றது அது, நான் கேர்ள்ஸ் ஸ்கூல்ல தானே படிச்சேன், அப்ப அவங்க சொல்றது என்ன சொல்லுவாங்கன்னா, ஆல்வேஸ் கீப் யுவர் சின் அண்ட் செஸ்ட் ஹை அப்படின்னு சொல்லுவாங்க. எப்பவுமே அவங்க அது வந்து அது மாதிரி நல்லா இருக்கும் அவங்க சொல்றது. அவங்க வந்து ஃபெமினிசம் சூடோ ஃபெமினிசம் அதெல்லாம் கிடையாது. பட் அவங்க வந்து ஜென்ரலாவே சொல்றது, அப்பெல்லாம் வந்து நமக்கு அதெல்லாம் தெரியவும் தெரியாது. பட் அவங்க வந்து அவ்வளவு சூப்பரா வந்து அவங்க பண்ணுவாங்க. எங்களுக்கு அந்த மாதிரி பண்ண சொன்னாங்க. சோ அதை வந்து நான் எப்பவுமே ரிமெம்பர் பண்ணிப்பேன். வேறெவர் ஐ ஆம், ஐ மேக் ஷூர் தட் நான் எப்பவுமே கீழே குமிஞ்சு பாக்குறது பண்ணவே மாட்டேன். மேல சின் ஹையா இருக்கும், செஸ்ட் ஹையா இருக்கும், இல்லையோ சின் ஹையா இருக்கும். எனக்கு நான் இது ஒரு கொஞ்சம் போன வருஷம் வந்து சரி நம்ம வாக்கிங் போக ஆரம்பிக்கலாம்னு சொல்லி நான் வந்து எங்க பார்க் கிட்ட வாக்கிங் போவேன். அப்போ வந்து இந்த எல்லா அங்கிள்ஸ் எல்லாம் நடந்திருப்பாங்க, எல்லாம் நடப்பாங்க. எப்படின்னா அவங்க வந்து நடக்கிறப்போ கிராஸ் பண்றப்போ அவங்க வந்து நேரா தான் நடப்பாங்க, நம்ம ஒரு மாதிரி குமிஞ்சிரும். ஆமா, எனக்கு அப்பதான் ஹிட் ஆச்சு, நான் ஏன் குமியணும். இன்னொன்னு இருக்கு, நம்ம பாத்துட்டோம்னா பாக்குறாங்கன்னு சொல்லி அவங்க பாப்பாங்கன்னு சொல்லி நம்மள வீட்டுல இது பண்ணிருப்பாங்க, நீ ஏன் அவனை பாக்குற அப்படின்னு சொல்லி நம்மள இது பண்ணிருப்பாங்க. சோ அந்த இதுலயே நம்ம ஒரு மாதிரி குமிஞ்சுட்டே பழகிடும். அப்புறம் அம்மா வந்து எங்க வீட்டுல நிறைய டிராமா நடக்கும் மச்சான். டெய்லி காலையில எழுந்துச்சு எங்க அம்மாவுக்கு வந்து அவங்க அக்காங்க தங்கச்சிங்க தம்பிங்க எல்லாத்தையும் பேசி என்ன பஞ்சாயத்துங்கிறது கேட்கறது தான் அவங்களுடைய ஒரு மார்னிங் ரொட்டீனே. அதான் மார்னிங் 7 மணிக்கு நான் சொல்ல 7 மணி அலாரம் அடிச்சிருச்சா அப்படின்னா எங்க பெரியமா கூப்பிட்டாங்கன்னு அர்த்தம் மாதிரி. அப்ப எங்க அம்மா எல்லாத்தையுமே கேட்பாங்க கதை. பட் எங்க அம்மா ஸ்டாண்ட் எடுக்கவே மாட்டாங்க. இப்ப 2 சைடு இருக்கா, 2 சைடு புலம்புறது எங்க அம்மா கேட்பாங்க. ஆனா எங்க அம்மா 2 சைடுக்கும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, ஒரு மாதிரி டிப்ளமேட்டிக்கா இருப்பாங்க. அப்ப நான் ஒரு நாள் கேட்டுட்டேன், இந்த மாதிரி எதுக்குமா இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப எனக்கு புரியல. இதே மாதிரி ஒரு நாள் எனக்கு நடந்துச்சு. நான் இதே மாதிரி 2 ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள நடக்கும்போது நான் சார்ட் பண்றேன், நான் தான் பஞ்சாயத்து தலைவர் அப்படின்னு நினைச்சிட்டு 2 பேரும் பேச வைக்கலாம்னு ட்ரை பண்ணேன். இட் மெஸ்ட் அப் கம்ப்ளீட்லி. அவங்க ஒருத்தர் அதை பேசாம இருந்திருந்தாலே ஸ்மூத்தா இருந்திருக்கும். நான் நல்லது பண்றேன்ற பேர்ல இது பண்ணேன். அப்புறம் தான் எங்க அம்மா திரும்ப கேட்டப்ப எங்க அம்மா சொன்னாங்க, 2 பேருக்கும் 2 பேருடைய பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு, நீ 2 பேரையும் சமாதானம் படுத்த முடியாது, அவங்களா புரிஞ்சு சமாதானம்தான், நீ போய் உன்னோட பெர்ஸ்பெக்டிவ் அங்க திணிக்க கூடாது, இவங்க புலம்புறாங்களா கேட்டுக்கோ
அவங்க புலம்புறாங்களா கேட்டுக்கோ. நீ போய் அங்க வந்து உதவி பண்ணி எதையும் மாத்தணும்ன்ற அவசியமே கிடையாது. ஒருத்தவங்க புலம்புறத கேட்டாலே அவங்களுக்கே சொல்யூஷன் கிடைக்கும். ஆமா. யாரையும் நீங்க காப்பாத்த வேணாம். அவங்களே காப்பாத்திப்பாங்க. ஜஸ்ட் பி தேர் அப்படிங்கிறது வந்து எங்க அம்மா எனக்கு சொல்லுவாங்க. எங்க அம்மா இன்னொன்னு சொல்லுவாங்க. எங்க அம்மா ரீசெண்டா முந்தா நாள் என் தங்கச்சி சொன்னாங்க. ஒரு நல்ல ஃப்ரெண்டு அவங்க அப்படின்னு உனக்கு தெரிஞ்சா, அவங்க எவ்ளோ மெஸ் பண்ணாலும் அந்த ரிலேஷன்ஷிப்குள்ள டோன்ட் கிவ் அப் ஆன் தெம். இவ்ளோ ஃபேமிலி இவ்ளோ க்ளோஸா இருக்கும். டெய்லி பாக்குறோம். பிளட் லைனுங்கிறோம். இவங்க ஏன் இவ்ளோ டிராமா இருக்கும்போது ஃப்ரெண்டுங்கிறது யாரு? அவங்க ஒரு டிஃபரெண்டான ஒரு பர்சன். அவங்க உங்க கூட நல்லதா இருக்காங்கனாலே அது பெரிய விஷயம் தான். நீ ஏன் வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்கணும்னு ட்ரை பண்ற? அப்படின்னு சொல்லி எங்க அம்மா சொல்லுவாங்க. சோ அதனால டோன்ட் கிவ் அப் ஆன் குட் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் அப்படின்னு எங்க அம்மா சொல்லுவாங்க. நான் சொல்லவா? நீ சொல்லு உண்டு. சரி ஓகே. நான் வந்து ஆக்சுவலி ஒரு 3 தான் எடுத்திருக்கேன். எனக்கு வந்து நிறைய தோணுச்சு. பட் இந்த 3 என்னை ரொம்ப இம்பாக்ட் பண்ண ஒரு விஷயம். ஓகே தான். அதனால இத சொல்றேன் நானு. கீழ இருந்து வரேன். டாப் 3 இருக்கு. 3ல இருந்து வரேன். 3 வந்து என்னன்னா என்னோட ஃப்ரெண்ட் கோகுல்னு ஒரு ஃப்ரெண்ட் ஆபீஸ்ல. சோ அவன் வந்து சொல்லியிருக்கான் எனக்கு. எனக்கு நான் கரெக்டா வேலையை விடுறதுக்கு கொஞ்சம் முன்னாடி வந்து எனக்கு அந்த நான் இருந்த ப்ராஜெக்ட வந்து எனக்கு பண்றதுக்கு சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்லை. அப்பதான் வேற ப்ராஜெக்ட் வந்து மாறி வந்தேன். நான் நினைச்சேன் அந்த ப்ராஜெக்ட்ல தான் பிரச்சனை. இந்த ப்ராஜெக்ட் வந்துட்டோம்னா பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சேன். பார்த்தா இந்த ப்ராஜெக்ட்டுமே என்னால பண்ண முடியல. ஓகே. நான் ஒரு மாதிரி ஃபுல் டேவும் வந்து ஒரு மாதிரி வானத்தை பார்த்துட்டேன். சரி இதை நம்ம எனக்கு அதை பண்ணவே தோணவே மாட்டேங்குது. ஈஸி தான். டாஸ்க்லாம் சப்ப டாஸ்க் தான். புஷ் பண்ண முடியல. என்னால புஷ் பண்ண முடியல. ஸோ அப்போ வந்து அவன் நான் இதை வந்து சொன்னேன். இந்த மாதிரி இருக்குடா என்னால இங்க இருக்கவே முடியல அப்படின்னு சொன்னேன். அவன் சொன்னா இந்த மாதிரி உன்னாலதான்டா பண்ண முடியும். நீ யோசி. இப்போ ஒரு டாஸ்க் உனக்கு கொடுக்குறாங்கன்னா நீ தாண்டா அதை பண்ண முடியும். என்னை விட எவன்டா அதை பண்ணிடுவான். அந்த மாதிரி நீ யோசி. அதுவே உன்னைய பூஸ்ட் பண்ணும்டா. ஏன்னா நம்மள யாரும் வந்து டெய்லி எல்லாம் புஷ் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. சோ இந்த டாஸ்க் எனக்கு வந்திருக்குன்னா இதை என்னை விட எவனும் பண்ண முடியாதுன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணிடுவேன். வேற எதுவுமே யோசிக்க மாட்டேன். அது ஒரு மாதிரி எனக்கு செம்ம இதா இருந்துச்சு. இதை நான் லைஃப் லாங் கண்டிப்பா கொண்டு போகணும். ஓகே. ஆமா. சோ செகண்ட் வந்து என்னன்னா நான் வந்து ஆக்சுவலி ரொம்ப லாஸ்டா இருக்கிற ஃபேஸ்னா இப்போதான். எனக்கு என்ன பண்ணணும், நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், என்ன பண்ண போறேன், எது கிளாரிட்டியே இல்லாம ஒரு இந்த பாத்து தான் போகணுமா, இந்த கெரியரை தான் நான் போகணுமா, இது என் லைஃப் இப்படிதான் நான் வாழணுமா அப்படிங்கிற மாதிரி எனக்கு சில நிறைய கேள்விகள் இருக்கு. ஸோ இதெல்லாம் நான் சொன்னப்போ வந்து என் ஃப்ரெண்டு அதே கோகுல் தான். அவன் என்ன சொன்னான்னா, மச்சி உனக்கு எது பின்னாடி போகணும்னு தெரியலன்னா மணி பின்னாடி போ மச்சி. நமக்கு நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கு. நம்ம ஒரு பாலிமேத் பர்சன்னால நமக்கு ஏகப்பட்ட இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதனாலே நம்ம வந்து நிறைய இடத்துல காலு கையெல்லாம் வச்சுட்டு கடைசியில எதுவும் என்ன பண்றது அப்படின்னு இல்லாம இருக்கும். சோ அவன் என்ன சொன்னானா, உனக்கு எது பின்னாடி போக தெரியலன்னா மணி பின்னாடி போ. அது ஒரு தப்பான விஷயம் இல்லல்ல. தப்பே கிடையாது மச்சான். காசு இல்லாம இவனுக்கு என்ன பண்ண முடியும்? எல்லாரும் சொல்லுவாங்க காசு தான் ஹாப்பினஸ் கொடுக்கும். ஐ மீன் காசு இல்லாம ஹாப்பியா இருக்கலாம் இப்படிலாம் சொல்லுவாங்க. பட் ஹாப்பியா இருக்கணும்னா அட்லீஸ்ட் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வேணும் தான். ரிச்சா இருக்கணும்னு அவசியம் இல்ல. பட் யூ நீட் மணி. அது சொல்லுவாங்கல்ல, அப்படி சொல்றவன் எல்லாமே காசு வச்சிருக்கவன். அவனா நம்பாதீங்க கைஸ். எனக்கு அது ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லா இருந்துச்சு. இப்போ எனக்கு இப்போ வந்து எனக்கு இத வேலை பண்ண பிடிக்கலனாலும் இப்ப அடுத்து யோசிக்கிறப்போ நம்ம அப்ப என்ன பண்றது லைஃப்லன்னு யோசிக்கிறப்போ சரி இப்போ நம்ம காசு பின்னாடி போகலாம். அதுக்கப்புறம் நம்ம ஃபிகர் அவுட் பண்ணிக்கலாம். நாளைக்கு நான் ஒருவேளை லாஸ்டே ஆனாலும் எனக்கு ஒரு 30 இயர்ஸ் ஆகி என்னால பேஷனும் என்னால ஃபுல்லா என்ன இதுன்னு ஃபிகர் அவுட் பண்ண முடியாட்டியுமே எனக்கு காசுங்கிற ஒரு பர்பஸ் இருக்கு. அது பின்னாடி போலாங்கிற ஒரு இது இருக்கு. காசு மேல ஒரு பேஷன் இருக்குல்ல, அத கூட நம்ம ஃபாலோ பண்ணலாம். மச்சான் அதுவும் இருக்காங்க மச்சான். ஆமா, காசு போதை ஆகுற அளவுக்கு சம்பாதிக்கணும். அதையுமே ஒரு பேஷனா வச்சு பண்ணலாமே, தப்பு இல்ல அப்படிங்கிற மாதிரி என் மைண்ட் செட் ஆயிடுச்சு. நம்ம ரொம்ப இது பண்ணிக்க வேணாம். எங்க அண்ணா ஒண்ணு வந்து ரீசென்ட் டைம்ஸ்ல ரொம்ப சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணா வந்துட்டு மணியோட இம்பார்ட்டன்ஸ். இப்ப நீ மணி சொன்னால மணியோட இம்பார்ட்டன்ஸ் எவ்வளவு முக்கியம் அவன் சொல்லுவான். எனக்கு நான் 40 வயசுல தானே கத்துக்கிட்டத உங்களுக்கு ஏர்லி 20ஸ்ல நான் சொல்றேன், நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இந்த புக் தாண்டி ரிச்சர்ட் புவர் டாடும் ரிச்சஸ்ட் மேன் இன் பாபிலோனும் அவன் வந்து சொன்னான். எனக்கு வந்து அது ரொம்பவே ஹார்ட் ஹிட்டிங்கா எப்படி இருந்துச்சுன்னா, நம்ம வந்து
படிக்கிறோம், ஸ்கூலு, காலேஜ், வேலைக்கு போறோம். வேலைக்கு போனதுக்கு அப்புறமே கூட ஒரு மாசம் 30,000 ரூபாய் வருதுனாலுமே அந்த 30,000 ரூபாயில நம்ம என்ன பண்ண போறோம்ன்ற பிளானிங்கோ அதெல்லாம் எதுவுமே நம்ம வீட்லயுமே வந்து நமக்கு பெருசா வந்து இப்படிதான் மணி மேனேஜ்மெண்ட் அப்படிலாம் சொல்லி கொடுக்கறதே கிடையாது. ஸ்கூல்லயும் நம்ம கத்துக்கிறது கிடையாது, காலேஜ்லயும் கிடையாது. வேலைக்கு போயிட்டோம், காசு வந்துருச்சு, காசு என்ன பண்ண தெரியாது, அப்படியே போயிடும். ஒரு 30 இயர்ஸ் 35 இயர்ஸ் வரும்போது சேவிங்ஸ் ஒண்ணு வேணும். அடுத்து நமக்கு லைஃப்க்கு இன்சூரன்ஸ் ஒண்ணு தேவைப்படுது, அது இதுன்னு சொல்லி அதுக்கப்புறம் நம்ம புரிஞ்சுக்கிறோம். இப்படிதான் வந்து ஒரு மீடியோக்கரான ஒரு பர்சனோட லைஃப் வந்து இருக்கும். கொஞ்சம் வந்து அப்பா அம்மா வந்து பிள்ளைங்களையும் வீட்டுக்குள்ள இன்க்ளூட் பண்றாங்க, அந்த பினான்சியல் மேனேஜ்மெண்ட் பத்தி சொல்லி கொடுக்குறாங்க. அப்ப எங்க அண்ணா சொன்னது வந்து ஆல்வேஸ் சேவ். அந்த புக்ல இருந்தா அவன் சொன்னான் 10% வந்து சேவிங்ஸ்ல போட்டுரு. 1000 ரூபாய் சம்பாதிக்கிறியா, 100 ரூபாய் எடுத்து வச்சிரு, ப்ளீஸ் டோன்ட் ஸ்பெண்ட் ஆல் த மணி அப்படிங்கறத அவன் சொன்னான். இது வந்து நான் இப்ப ஃபாலோ பண்ற ஒரு விஷயம். ஒரு 1000 ரூபாய் என் கையில இருந்தாலுமே நான் 100 ரூபாய் எடுத்து வச்சிடுறேன். இப்போ ரீசெண்டா பண்ணிட்டு இருக்கேன். சோ என்னோட பேங்க் அக்கௌண்ட் வந்து நான் சிங்கிள் டிஜிட்ல தான் இப்ப அவாய்ட் பண்றேன். முதல்ல சிங்கிள் டிஜிட்ல இருக்கும் என் பேங்க் அக்கௌண்ட் பேலன்ஸ். பட் இப்ப வந்து கொஞ்சம் அந்த மாதிரி இல்ல. சோ அது வந்து மணிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை மேனேஜ் பண்றது அதை விட இம்பார்ட்டன்ட்ங்கிறது வந்து இந்த கூகுள் பே, போன் பே எல்லாம் தூக்கிட்டாலே நமக்கு பாதி இது பிரச்சனை முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன். ஆமா. சோ அது வந்து அது ஒண்ணு மச்சான். அதுக்கப்புறம் வந்து நம்மள சுத்தி இருக்க பீப்புள் நம்மள வந்து இது வந்து ஒருத்தர் 2 பேர்ல சொல்லல. எல்லாருமே சொல்ற விஷயம் தான், டூவபிள் தான். இந்த விஷயத்த பண்ண முடியும். இது வந்து பண்ணக்கூடிய விஷயம் தான். நீயா வந்து உன்னை வந்து பண்ண முடியாது, இது நமக்கு வராது, இது தெரியாது, இந்த மாதிரி நீயே உன்னை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிற, உன்னால முடியும், நீ பண்ணு அப்படிங்கிறது வந்து எவ்வளவு பெரிய ஸ்ட்ராங் ஃப்ரேஸ்னா நம்ம வந்து தோண்டு போய் சுருண்டு கிடப்போம். அப்ப யாராவது வந்து அந்த உன்னால முடியும்ன்ற ஒரு வேர்டை சொல்லிட்டாங்கன்னா நமக்கு வர அந்த ஒரு எனர்ஜி வந்து அத பீட் பண்ணவே முடியாது. சம் பீப்புள் ஆர் லைக் தட் தானே. ஆமா, அவங்களுக்குள்ள அந்த ஸ்ட்ரென்த் இருக்காது. ஆமா, யாரோ ஒருத்தங்க எப்பவோ வந்து உன்னால முடியும், நீ இதுக்கு வந்து ஃபுல்லி கேப்பபிள்னு சொல்ற அந்த ஒரு வார்த்தையை வச்சுதான் நம்ம ரொம்ப பெரிய விஷயம் போயிட்டு இருப்போம். நம்ம எல்லாம் சொல்லுவாங்கல்ல, நீ நம்பணும், நீ இத பண்ணணும், ஆமா, செல்ஃப் லவ் பண்ணு, இத பண்ணு. பட் அது எவ்ரி டைம் எனக்கு செல்ஃப் லவ் கான்செப்ட்ல எல்லாம் வந்து எனக்கு அது ஒரு ஈடுபாடே இல்ல மச்சான். எனக்கு அது ஒரு மாதிரி ஓகே, நீ உன் கூட நீ ஹாப்பியா இருக்கிறது வேற விஷயம். பட் செல்ஃப் லவ் மேல எனக்கு அவ்வளவு நான் வந்து செல்ஃப் லவ்னா என்னன்னு நம்பிட்டு இருந்தேன் தெரியுமா? எனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த மத்தவங்களோட வேலிடேஷனுக்காக மத்தவங்களை ப்ளீஸ் பண்ணணும்னு பண்ணிட்டு இருந்த நிறைய விஷயங்களை நான் செல்ஃப் லவ் நினைச்சிட்டு இருந்தேன். ஓ, இப்ப நான் இது பண்ணா எல்லாரும் என்ன பாராட்டுறாங்க, அப்ப அதை நான் ஹாப்பி ஆகுறேன், அப்ப அதான் செல்ஃப் லவ் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்த காலம் எல்லாம் இருக்கு. அது வந்து எனக்கு தெரியல, செல்ஃப் லவ்னா இதான்னு எனக்கு என்னால டிஃபைன் பண்ண முடியல. பட் ஒரு தப்பான பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து நான் அதை யோசிச்சுட்டு இருந்த காலம் எல்லாம் இருக்கு. அதே போல மத்தவங்க கொடுக்குற வேலிடேஷன் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, ஏன் வந்து மத்தவங்க வேலிடேஷன் கொடுத்தாதான் உங்களால சர்வைவ் பண்ண முடியுமா? அது லிட்டரலி எனக்கும் ரொம்ப பெரிய விஷயம். எஸ்பெஷலி எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் பிறந்த எல்லாருக்குமே அந்த இருக்கும். ஏன்னா வீட்டுல வந்து எல்லாமே ஸ்பூன் ஃபீட் பண்ணிடுவாங்க. நம்மளா செல்ஃபா பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து ஒரு 20 இயர்ஸ் மேலதான் அது வருமே. அது வரைக்கும் வீட்டுல வந்து எல்லாத்தையுமே பண்ணி கொடுத்துருவாங்க. நம்ம பேரண்ட்ஸும் அப்பதான் புது பேரண்ட்ஸ், they'll be struggling, என்னென்ன பண்ணணும், அவங்களுக்குமே லைஃப் புதுசு. நம்மள வச்சு கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம சிப்லிங்ஸ வந்து கொஞ்சம் நல்லா இது பண்ணி கொண்டு வந்துருவாங்க. சோ நம்ம 20 இயர்ஸ்க்கு மேல நம்மளா செல்ஃபா ஒரு விஷயம் பண்ணணும்னு வரும்போது யாரோ ஒருத்தவங்க பாராட்டிட மாட்டாங்களா, யாரோ ஒருத்தவங்க வந்து நமக்கு அதை புஷ் கொடுத்துட மாட்டாங்களா, மோட்டிவேட் பண்ணிட மாட்டாங்க. அது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட்னு நான் நினைக்கிறேன். அது வேலிடேஷன் அவங்களுக்காக பண்றவங்கதை தாண்டி அது ஒரு மாதிரி நல்ல ஃபீலிங்குங்க. அது வந்து அதுக்கப்புறம் வந்து ஆக்சுவலி நான் சொல்ல போறது வந்து நீ சொன்னது கான்ட்ரடிக்டரியான ஒண்ணு. நீ சொன்னல இந்த மாதிரி நம்ம தான் அந்த வேலை செய்ய முடியும், நம்ம தான் பெஸ்டா செய்ய முடியும். ஆக்சுவலி அது ரொம்ப ட்ரூ. நானுமே அந்த மாதிரி நிறைய பண்ணிருக்கேன். எப்படி சொல்றது, ஒரு ஈவெண்ட் வருதுன்னா அந்த ஈவெண்ட் நான் போகாட்டியும் அந்த ஈவெண்ட் நடந்துரும். ஆனா வாட் ஐ ஃபீல் இஸ், நான் போனா பெஸ்டா அந்த ஈவெண்ட் இன்னும் பெஸ்டா இருக்கும், நான் பண்ணா அது இன்னும் நல்லா இருக்கும்னு நினைச்சுதான் நான் பண்ணிட்டு இருப்பேன். பட் லேட்லி எனக்கு எப்படி ஹிட் ஆயிடுச்சுன்னா, அதுல இல்லாட்டி அந்த வேலை நடந்துரும், எப்படியும் ஒண்ணு நடந்துரும். இப்ப நான் ஒரு ஈவெண்ட் இன்னைக்கு இருக்கு மச்சான், நான் போகாட்டியுமே இப்போ ரிப்ளேஸ்மெண்ட் வந்துட்டாங்க. நாட் லைக் நான் தான் பண்ணணும். ஆனா இப்ப நான் பண்ணியிருந்தேன்னா எப்படி பண்ணிருப்பேன்னா, இங்க வந்து அவசர அவசரமா முடிச்சுட்டு போயிட்டு அங்க அவசர அவசரமா முடிச்சுட்டு திரும்ப எனக்கு இன்னொரு மீட்டிங் இருக்கு, அங்க போய் அவசர அவசரமா முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு போகணும். பை த டைம் வந்து 11 மணி ஆயிடும். இப்ப நான் அது ஒண்ணு ஸ்கிப் பண்ணனால நான் ரிலாக்ஸ்டா இங்க முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்க போயிட்டு அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு போலாம். ஒரு 8-9க்கே நான் வீட்டுக்கு போயிடுவேன். ஒரு விஷயம் வந்து நீங்க அங்க இருந்தாலும் இல்லாட்டியும் அது நடக்கதான் போகுதுன்ற பட்சத்துல ரொம்ப ப்ரெஷரைஸ் ஆயிக்கலாம்.
இப்ப நீங்க செய்யக்கூடிய ஒரு சில வேலைகள்னு இருக்கும், அது நீங்க தான் செஞ்சாகணும், வேற வழி கிடையாது. பட் ஒரு இடத்துல உங்களுக்கு ரிப்ளேஸ்மெண்ட் இருப்பாங்க அப்படின்ற பட்சத்துல அங்க உட்கார்ந்து நான் தான் நான் தான் நான் தான்னு நிக்காதீங்க. டேய ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்க. பண்ணிக்கணும். அதுதான். அது வந்து நான் ஆக்சுவலி ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். நோ சொல்ல ஆரம்பிச்சிருக்கேன் அதனால. அது வந்து கொஞ்சம் நல்லா இருக்கு அந்த ஃபீலிங். ஆனா இது வந்து நீ வந்து வேலை நிறைய இருந்து அதனால பண்றது. ஆமா. நான் வந்து வேலை ஒரே வேலை தான். ஆனா அதையே பண்ண முடியாது. கரெக்ட். அதுதான் சொன்னேன். நம்ம வந்து அத புஷ் பண்ணி தான் ஆகணும். வேற வழி இல்ல. உனக்கு காசு வேணும் மாச கடைசியில. வேற வழியே இல்ல. அதான். அதுக்கப்புறம் இது வந்து எனக்கு அடிக்கடி சொல்றேன். ஆஷிக் தான் சொல்லிக்கிட்டே இருப்ப ஒரு விஷயம்னா, எல்லாரையுமே சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. எல்லாரையும் பேலன்ஸும் பண்ண முடியாது. யூ கான்ட் ரியலி பேலன்ஸ் எவ்ரிதிங். 15 விஷயம் இருக்குன்னா 15மே பேலன்ஸ் பண்ண முடியுமா? 15 பேரையுமே சாட்டிஸ்ஃபை பண்ண முடியுமானா இட்ஸ் இம்பாசிபிள். ஹியூமன்லி இம்பாசிபிள். பட் நான் இன்னுமே அதை ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். சம்டே அதை வந்து நிறுத்தணும் அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன். அது ஒண்ணு. கடைசியான விஷயம் என்னன்னா, ஷமி சொன்னது. ஏன்னா புடிச்சத பண்ணணும் மச்சான் வாழ்க்கையில. புடிச்சதான் பண்ணணும். அதனால நான் அதை நிஜமாவே சீரியஸா எடுத்துக்கிட்டேன். எந்த அளவுக்கு சீரியஸா எடுத்துக்கிட்டேன்னா, நான் படிச்சதுக்கு வேலைக்கு போகணுமா அப்படின்ற மாதிரி யோசிக்கிற அளவுக்கு நான் அதை சீரியஸா எடுத்து புடிச்சதான் பண்ணணும். நமக்கு எது பிடிச்சிருக்கோ, நமக்கு எது பேஷனட்டா இருக்கமோ அததான் நம்ம லைஃப்ல பண்ணணும். அதுதான் கரெக்டாவும் இருக்கும். என்னடா இது நாளைக்கும் எந்திரிக்கணுமான்னு தோணாது. சரி நாளைக்கும் நம்ம எந்திரிக்கலாம் இதுக்குன்னு தோணும். சோ அது வந்து கியூரியாசிட்டி, அந்த ஒரு வேகம் வரும். எனக்கு அந்த மயக்கம் என்ன படத்துல வந்து ஆக்சுவலி அவன் தனுஷ் சொல்லுவான்ல, பிடிச்ச வேலையை செய்யணும் சார், இல்லைன்னா செத்துறணும் அப்படின்னு சொல்லுவான். எனக்கு அப்போ பார்த்தப்போ எப்படி இருந்துச்சுன்னா, பிடிச்ச வேலை செய்யணும் தான், பட் அதுக்காக செய்யாட்டி எதுக்கு செத்துறணும்லாம் யோசிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சிருக்கேன். எதுக்கு அதை அவ்வளவு இதா எடுத்துக்கணும்னு. பட் ஒன்ஸ் நான் இவ்வளோ இந்த ஒர்க் எல்லாம் பண்ணி இப்ப நான் என்னோட பேஷன் நோக்கி போறப்போ எனக்கு புரியுது. என்னால திரும்ப ஐடி போவே முடியாது என்னால. எனக்கு அது வந்து எப்படி இருக்குன்னா, அதுக்கு நீங்க என்னை வந்து சாவடிச்சிருங்க. எனக்கு திரும்ப மட்டும் அனுப்பாதீங்க, நான் வந்து வேற எங்கேயா போய் பொழைச்சிக்கிறேன். சோ வந்துட்டு அதான் பிடிச்ச. இப்ப எனக்கு அது ரொம்ப இம்பாக்ட் ஆகுது. டாப் 1 வந்து என்னன்னா, நீ ஆல்ரெடி அதை சொல்லிட்ட, பட் நான் நல்லா விரிவா சொல்றேன். நான் ரொம்ப டவுனா இருந்த டைம் இப்போ. சோ அவளும் எனக்கு சொன்ன ஃப்ரெண்டும் டவுனா தான் இருந்தாங்க. அவங்க யாரும் இல்ல, இவங்கதான். ஓகே. நீயும் வந்து அன்னைக்கு அப்ப வந்தல்ல, சும்மா பாக்குறதுக்கு வந்தாங்க. அப்ப இவங்களும் வந்து ஏதோ வாழ்க்கை எட்ஜ்ல போயிருந்த மாதிரிதான் நிலைமையா வந்தாங்க. நானும் அப்ப அந்த எட்ஜ்ல தான் இருந்தேன். சோ எல்லாம் புலம்பிட்டு வழக்கம் போல புலம்பிட்டு இருப்போம். நீ கடைசியா கிளம்பப்போ ஒண்ணு சொன்னல, மச்சான் நீ அங்க இல்லைனாலும் அந்த வேலை நடக்கும். ஆமா. ஸோ நான் என்னோட இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன், இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணும் மச்சான், இந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாம் இருக்கு, இதெல்லாம் முடிக்கணும், இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கப்போ, ஸோ நீ சொன்னல, நீ வந்து அங்க இருக்க மச்சான், பட் நீ அங்க இல்லைனாலும் அவங்க அடாப்ட் பண்ணிப்பாங்க எல்லாத்துக்கும். நீ அங்க இருந்து நீ அந்த ப்ரெஷரை நீ உன் மேல போட்டுக்கிற, நீ அங்க இல்லைனாலும் எல்லாரும் உன்னை சுத்தி அடாப்ட் பண்ணி மூவ் ஆன் ஆயிடுவாங்க அப்படின்னு நீ சொன்னப்போ எனக்கு அது, நான் இந்த கோட் எப்பவுமே பார்த்துட்டே இருப்பேன். டோன்ட் டேக் யுவர் செல்ஃப் சீரியஸ்லின்னு சொல்லுவாங்க. பட் உன்னை நீ சீரியஸா எடுத்துக்காட்டி என்ன லைஃப் அப்படின்னு எனக்கு தோண ஆரம்பிக்கும். பட் ஒன்ஸ் நீ சொன்ன அப்புறம் எனக்கு அது புரிய ஆரம்பிச்சது. ஓகே, சம்டைம்ஸ் நம்ம அதை அவ்வளவு சீரியஸா எடுத்துக்கணும்னு அவசியமே இல்லைல்ல. நம்ம இப்போ நான் ஒரு இடத்துக்கு போறேன்னா கூட நம்ம பேசுறத அவங்க கவனிக்கணும், அவங்க லிசன் பண்ணணும், நம்ம செய்யறத அவங்க பார்த்து பாராட்டணும், நம்ம எவ்வளவு டேலண்டடா இருக்கும்னு பாக்கணும், அப்படிங்கிற அந்த ப்ரெஷர் நமக்குள்ள இருந்துட்டே இருக்கு. நீ அவ்வளவு சீரியஸா உன்னை எடுத்துக்கவே தேவையில்லை, நீ ஒரு ஆளே இல்லடா அப்படின்னு எடுத்துட்டு நீ சும்மா ஜாலியா போய் அதை பண்ணிட்டு எந்த வேலிடேஷனும் எக்ஸ்பெக்ட் பண்ணாம நீ வரேன்னா உனக்கு அது ஆக்சுவலி நிம்மதியா இருக்கு. நம்மளே நம்மள சீரியஸா எடுத்துக்கிறது இல்ல, அவங்க எதுக்கு நம்மள சீரியஸா எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு. சோ எனக்கு அதுவே வந்து பாதி ப்ரெஷர் கம்மி பண்ணிடுச்சு. ஏன்னா சுத்தி பீப்புள் ப்ரெஷர் எல்லாம் பாதி கம்மி பண்ணனால இப்ப நான் எனக்கு வேணும், எனக்கு எது ஃபோக்கஸோ அதை மட்டும் பார்த்துட்டு என் வேலையை பார்த்துட்டு அவ்வளவுதான், நம்ம பாட்டுக்கு இருந்துக்கலாம். ஆமா மச்சான், நீ நல்லா யோசிச்சு பாரு, நம்ம லைஃப்ல மட்டும்தான் நம்ம லைம் லைட்டே. மத்தவன் எவன் லைஃப்லயுமே நம்ம யோசிக்க கூட மாட்டான். அவன் தான் அவனுக்கு மெயின் கேரக்டர். நம்ம லைஃப்ல நம்ம மட்டும்தான் மெயின் கேரக்டரா. நம்ம என்ன பண்ணுவோம், நம்மள தவிர சுத்தி இருக்க எல்லாத்தையுமே வந்து நம்ம ஒரு மெயின் கேரக்டரா அவங்க பார்க்கணும் அப்படின்னு அப்படி கிடையவே கிடையாது. நம்மள நம்ம மெயின் கேரக்டரா பார்த்தாலே போதுமானதுதான் என்ன கேட்டா.
நீ ஜாலியா அங்க இருக்கியா ம். அவ்வளவுதான் மேட்ரு. பட் எனக்கு புரியுது. இப்போ வேலிடேஷன் எக்ஸ்பெக்ட் பண்றவங்க நீங்க இஷ்டப்பட்டுலாம் பண்ணிட்டு இருக்க மாட்டீங்க. உங்களால அது முடியாது. பட் யூ கேன் கம் அவுட் ஆஃப் இட். ட்ரை பண்ணி டைம் பட் ட்ரை பண்ணி வரலாம். இது என்னோட இன்னொரு ஃப்ரெண்டு கௌதம்னு ஒருத்தர் அவரு சொன்னாரு. அவர் என்ன சொன்னார்னா, இன்னைக்கு உன்னால முடிஞ்சத உன்னோட சக்திக்கு ஏத்தத நீ இன்னைக்கு முடிச்சியா, உன்னால பண்ண முடிஞ்சதா அவ்வளவுதான். அவ்வளவுதான். நீ அதுக்கு மேல யோசிக்க வேணாம். இதை முடிக்கல அதை முடிக்கல அதை பண்ண முடியல இதை பண்ண அதெல்லாம் யோசிக்காத. நீ உன்னோட ஃபுல் எனர்ஜி கொடுத்து இன்னைக்கு டேயை நீ ஸ்பெண்ட் பண்ணிட்டியா, அவ்வளவுதான். அவ்வளவுதான். நாளைக்கு பாத்துக்கலாம். அதேதான். அவ்வளவுதான். இது இது என்ன எல்லாமே அன்சர்டன் தான்டா. பாத்துக்கலாம்டா. இப்ப நம்ம இந்த வீடியோ எடுக்கிறோமா, நீ நம்ம வேலை முடிஞ்சு இது நாளைக்கு வந்து எப்படி வரும், இதனால இது எப்படி அப்படியெல்லாம் நம்ம சீரியஸா எடுத்துக்கணும். நம்ம பண்றத பண்ணிட்டே இருந்தோம்னா அதுக்கான ஒர்த் கண்டிப்பா கண்டிப்பா கிடைக்கும். அவ்வளவுதான். அப்படிங்க இது வந்து எனக்கு உண்மையிலேயே நான் ரொம்ப டவுனா லாஸ்டா இருந்தப்போ என்னை வந்து இது ரொம்பவே வந்து சேஞ்ச் பண்ணிச்சு. நாங்க எவ்வளவு பேசிப்போம் தெரியுமா? இது வந்து ஒரு சில ஞாபகம் இருக்க விஷயங்கள் நாங்க சொன்னது. இதை தாண்டி எவ்வளவு விஷயங்கள் இருக்கும். பட் மெயினா இந்த வீடியோட பர்பஸே என்னன்னா, அவ சொன்ன மாதிரி சில மனிதர்கள் சில வார்த்தைகள் தாண்டி ஒரு பர்சன் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நம்ம லைஃப்பை எவ்வளவு மாத்துது, இம்பாக்ட் பண்ணுது அப்படிங்கிறது இருக்குல்ல. சோ நம்மளை சுத்தி முடிஞ்ச அளவுக்கு ஒண்ணு பாசிட்டிவா அந்த மாதிரி வச்சுக்கிறது வந்து ரொம்பவே நல்லது. ஏன்னா அவங்க சொல்றது நமக்கு அப்ப ஹிட் ஆகாட்டியும் எப்பயோ லைஃப்ல வந்து ஹிட் ஆகும், நம்ம மாறுவோம். சோ நல்ல பீப்புளை சுத்தி வச்சுக்கோங்க. சுத்தி இருக்க பீப்புளை நீங்க கொஞ்சம் நல்லபடியா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுங்க. எனக்கு வந்து என் மச்சான் மாதிரி நண்பேண்டா. சோ இத்துடன் இந்த வீடியோ வந்து நிறைவுக்கு வருகிறது. until next time வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட வரோம். ஆமா, நிறைய இன்ட்ரெஸ்டிங் டாபிக் வச்சிருக்கோம். நீங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் அமுக்குங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஆமா, எல்லாமே பண்ணுங்க. Till next time, this is PD and Shami. So bye guys.